ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு அந்த பெரிய நாக்குமுக்கா சாங்லேயே வந்து என்கிட்ட ஒரு தனியாக ஒரு கேமரா கொடுத்து நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரேம்குள்ளனா அதான் அவர் இப்படி தான் அன்னியன் அம்பி அப்படி பிரிக்கலாம். அவர் ஃப்ரேம்குள்ளே வந்தாருன்னா வேற மாதிரி ஒரு நிற்பார், வெளியே வந்தாருன்னா சாஃப்டாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு லைட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ட்ராலியெல்லாம் தள்ளுவார். யூஸ்வலான ஒரு ஹீரோயின் பார்த்துருப்போம்ல, அதுலேருந்து டோட்டலாக அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. நம்ம எது ரெடி டு ஒர்க். சாருமே ஸ்பாட்டில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப பேசியிருக்கேன் சார். நான் யூஸ்வலாக அவ்வளோ பேச மாட்டேன். சார்கிட்ட நான் பேச நான் உங்களோட இப்படியெல்லாம் பார்த்து உங்களோட படத்தை ரசிச்சிருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ்மே அவர் சூப்பராக கன்வே பண்ணுவார். லவ், எமோஷன்ஸு. மிட்நைட்டில் எடுக்கும் செட்டே வந்து பயங்கரமாக சிரிச்சு அது நிறைய டேக்ஸ் போச்சு. ஏன்னா யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுது. யாராலையும் விஸ்கிஸ் எல்லாம் சிரிச்சு விழுந்துட்டாரு. அப்படி இருந்துச்சாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தோட வேற ஜானரில் இருக்கும். ஃபுல்லாக வெறும் லைட்லேயே ஃபுல் செட் பண்ணியிருக்கோம். நிறைய லைட்ஸ், சின்ன சின்ன லைட்ஸு, செட் ப்ராப் லைட்ஸ்லேயே நிறைய பண்ணியிருந்தோம். மரமாவே லைட்டு, லீவ்ஸாக லைட்டு, ஃப்ளோரில் லைட்டு, ஃப்ளவர்ஸாக லைட்டு, செட்டாகவே அப்படி தான் பண்ணியிருந்தோம். நிறைய லைட்ஸ் வந்து சைனாலேருந்து சின்ன சின்ன லைட்ஸ் நிறைய வர வச்சுருந்தோம். ப்ளஸ் வந்து நான் ஒயிட் சாரி நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இல்லை, ஹீரோயினுக்கு வந்து ஒயிட் சாரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நைட் மூடு, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும். சாங்குக்கும் அந்த சாரீ வந்து ஒர்க் அவுட் ஆகும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட டான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், இப்போ கட்டா குஸ்தி 2, வல்லினம், பத்தியன்றதுக்குள்ள இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படங்களுக்கெல்லாம் டிஓபி பண்ண பாஸ்கரன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஸோ அதான் நான் நிறைய படங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, பட் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பாஸ்கரன் சார் இருந்திருப்பாங்கல்ல. எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த சினிமா பயணம்? மேபி இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்லாம் தேடி அலைஞ்ச அந்த நாட்கள்லாம் இருந்திருக்கும்ல. சினிமா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் தான் சொல்லலாம். பட் ஒரு பிளான் இருந்து, பட் ஆக்சிடென்ட்டாக தான் நடந்த விஷயம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். சரி, சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேட்டருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக எனக்கு கிடையாது சின்ன வயசில். ஆஃப்டர் மை யூஜி அண்ட் பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது சம்திங் ரிலேட்டட் டு சினிமா நம்ம இருக்கணுன்றது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன் இருந்துகிட்டே இருந்தது. பட் சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது. தேட்டர்ஸ்க்கு எப்பயாவது போய் பார்க்குறதோட சரி, அந்த செலிப்ரேஷனோட சினிமா எனக்கு அவ்வளோதான் கனெக்ஷன். ஆஃப்டர் போஸ்ட் கிராஜுவேட் வந்து வீட்டில் வந்து சாஃப்ட்வேர் ஜாப்காக இருந்தால் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ நல்லா ஹைலி பெய்டாகவே இருந்தது. பட் எனக்கு அதில் பெருசாக ஐடியாஸ் இல்லை. சம்திங் சினிமா போகணுன்றது. பட் சினிமா பீப்புள்ஸ் யாருமே எனக்கு தெரியாது. எந்த கனெக்ஷனுமே இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை. ஸோ பட் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, நல்லா ஏதாவது டெக்னிக்கலி தெரிஞ்சுக்கணும், படித்தா அதை அந்த அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் வச்சா நம்ம உள்ளே ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி தேடி பண்ணும்போது தான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெக்னாலஜி அப்படி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு, வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணேன், எல்லாமே சைன் பண்ணி போட்டு. பை சான்ஸ் வந்து அது வந்து என் கால் ஃபார் லெட்டர் வந்துச்சு இன்டர்வியூக்காக. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண, எதுக்கு அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம சினிமாவுக்கு இருந்த பேஷனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம், படித்து வச்சுருந்தோம், நாவல்ஸு, புக்ஸு, சினிமா பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ காட் செலக்டட், அந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ செலக்ட் ஆகிட்டு அன்னைக்கு தான் புரிஞ்சது சம்திங் இதுதான் கரெக்ட் பார்த்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் லைஃப், இதுதான் நம்மளோட பாத்வே அப்படின்றது அன்னைக்கு முடிவாச்சு. பட் இப்போ லைக் தியேட்டருக்கே போனது இல்லைன்னு சொல்லும்போது, மேபி சின்ன வயசுல இருந்தே படம் பார்த்து அதோட விஷுவல்ஸ்லாம் பார்த்து வந்திருந்தா, கேமராமேன் நான் படம் பண்ணா இப்படி தாண்டா ஃப்ரேம் வைப்பேங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் அப்போ எதுவுமே இல்லாம எப்படி உங்களுக்கு அது எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் மட்டும். ஏன்னா டிவி கூட கிடையாது சின்ன வயசுல இருக்கும் போது. அப்போ ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மட்டும் இருந்தது. அப்போ வீக்லி டிவி பார்க்குறேன். அது அவ்வளோதான் டிவி பார்க்குற ஹேபிட் கூட. பட் எனக்கு ஒரு ஹேபிட் இருந்து படங்கள் பார்க்குறது, புக்ஸில் படங்கள் பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது நான் நிறைய பார்ப்பேன். சும்மா ரேண்டமாக காமிக்ஸ், இந்த புக்கு அந்த புக்கு நிறைய என்னென்னா பிக்சர் இருந்தால் பிக்சர் பார்க்குறது, அந்த ஹேபிட் இருந்து. ப்ளஸ் கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு கேமரா ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க, ஒரு சின்ன கோனிகா எய்மன் ஷூட் கேமரா. அதுதான் எனக்கு ஏதோ இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னா, என்னோட ஏரியாவில் ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக நான் தான் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. மேபி அதில் வந்து அந்த ஃபில்ம் போட்டு எடுத்து அதை வந்து
ப்ராசஸ் பண்ணி அதை பார்த்து அந்த நெகட்டிவ் பார்த்து அதுலேருந்து பிரிண்ட் ஃபார்ம் ஆகுறது இதெல்லாம் நான் கூட இருந்து பார்ப்பேன் அந்த ஸ்டுடியோஸ்குள்ளே. அப்போ ரொம்ப ரேர், அது பெரிய விஷயம். அப்போது ஒரு பெரிய எது மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம். ஸோ மேபி அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் சினிமான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் என்ன என்ன பிரான்ச்சில் நம்ம போக போகிறோன்றது அந்த கேள்வி இருந்து. ஸோ அப்போ எனக்கு இந்த டெக்னிக்கல் விஷயம் தான் எனக்கு அப்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இதுதான் நம்ம எதோ பண்ணிட்டு இருக்கோம், இது ரிலேட்டட் ஆஃப் சினிமா, நம்மளோட நாலேஜ் கெயின் பண்ணணுன்ற அப்படியோட தேடல் தான். ஈஸியாக இருந்துச்சு. இப்போ எப்படி அதுல இருந்து லைக் சினிமாக்கு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மேபி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, அப்படிதான் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா? நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பெருசாக பண்ணல. நான் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருந்தேன். டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ், நேச்சர்ஸ், நம்மளா லைட் பண்ணி எடுக்கிறது, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிஸ், மாடல் ஃபோட்டோகிராஃபிஸ், அப்படி பண்ணி நேச்சுரல் போர்ட்ரேட்ஸ், கேண்டிட்ஸ், அது மாதிரி நிறைய எடுத்துருவேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எனக்கே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன். ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் இருந்து அது ஒரு புக் பைண்டிங் மாதிரி நான் பெருசாக பண்ணி வச்சுருந்தேன். ஒன்ஸ் நான் இன்ஸ்டியூட் முடித்த அந்த டைமில் என்னோட ஹெச்ஓடி அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அது என்ன படம்னு பார்த்தா காதலில் விழுந்தேன்னு ஒரு படம். அப்போ மில்டன் சார், விஜய் மில்டன் சார் தான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட ஹெச்ஓடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார், இது ஸ்டூடெண்ட்டு, இவங்க டிப்ளமோ முடிச்சிட்டாங்க, இஃப் யூ ஹேவ் எனி ஓப்பனிங்ஸ் வித் யூ ப்ளீஸ் அட்மிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்னை இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க. சரி, ஆஃபீஸ் வாங்க, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு போய் நான் ஆஃபீஸ் ப்ரொஃபைல்ஸ் காட்டினோன்னே அவங்களுக்கு ஏதோ அந்த விஷயங்கள் பிடிச்சிருது, என்னோட ஐடியாஸ். அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் ஆன்சர் பண்ண விதமாக அவங்களுக்கு எதோ பிடிச்சிருச்சு. ஸோ ஈ டோல் மீ, ஓகே கம் ஆன் ஜாயின், இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் யூ கண்டினியூ அப்படின்னாங்க. அவர் எனக்கு சான்ஸ் சொன்னார், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அதுவே ஒரு பெரிய பூஸ்டப் பாயிண்ட் ஆச்சு. எனக்கு இவ்வளோ பெரிய டேரக்டர் கம் பெரிய சினிமாட்டோகிராஃபர் அவங்க உனக்கு ஓகேனா நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருந்தது. அப்போது முடிவாச்சு, ஓகே நம்ம கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்படி ஜாயின் பண்ண, அப்படி டேக் ஆஃப் ஆனது தான். அப்ப அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆமா, ஃபர்ஸ்ட் படமே எனக்கு காதல் விழுந்தேன். அந்த படமே பிளாக் பஸ்டர் ஹிட். சோ அங்க அசிஸ்டன்ட் கேமராமேனாவா? நியூவர். ஓகே. அப்ப என்ன மாதிரி, அப்ப போனா என்ன மாதிரி வேலைகள்? ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அங்க இருக்கிற நம்ம சினிமாட்டோகிராஃபிக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், ஃபில்டர்ஸ் ஹேண்டில் பண்றது, எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, லைட் மேனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, கட்டர்ஸ் பண்றது, ஃபில்டர்ஸை மெயின்டைன் பண்றது, கேமரா கரெக்டாக பொசிஷனிங் பண்றாங்களா, அதுக்கான ஹெல்ப்ஸ் தான் முதல்ல அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கும். பட் அந்த படத்தோட ஸ்டேஜ் போக போக மில்டன் சார் எனக்கு அடுத்த லெவல் ஆஃப் இதுவே கொடுத்து. அது ஃபிலிம் கேமரா, அப்போ டிஜிட்டல் கிடையாது, ஷூட்டிங் இன் ஃபிலிம். ஏன்னா ஃபிலிம் கேமரா ரொம்ப பார்த்து பண்ணுவோம், ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். டிசிப்ளின் இன் த சென்ஸ் ஃபுட்டேஜ் அவ்வளோ இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு கேன் 2 கேன் தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபீட் போனாலுமே ஒரு பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்கே உள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப அப்போ ஃபிலிமில் ரொம்ப அந்த கேமரா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம கிட்டேயே போக முடியாது ஃபிலிம் கேமரா கிட்டலாம். பட் யூ கேம் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த பெரிய நாக்கமுக்கா சாங்லேயே என்கிட்ட ஒரு தனியாக ஒரு கேமரா கொடுத்து நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய என்கரேஜிங்காக இருந்தது. இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இவ்வளோ பெரிய படத்தில். நான் அப்போ தான் பிகினர். இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு ஃபிலிம் கேமரா கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்குது. அந்த கேமரா கொடுத்து எனக்கு பண்ணுறாங்கிறது அப்போ எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது அவர் மேலே. ப்ளஸ் இந்த பூஸ்டப்பாக இருந்தது. ஓகே, இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாது, இதுதான் நம்மளோட லைஃப், இதுக்கப்புறம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்குள்ள அப்படின்றது. அப்படி ஜானி தான் ஆரம்பிச்சு. பண்ண படங்கள் எல்லாமே நோட்டீஸ் பண்ணப்பட்ட படங்கள் தான், நோட்டீஸ் பண்ணப்படாத படங்கள்னு இல்லையா? ஸோ நம்ம 10 என்றதுக்குள்ளே பண்ணோம்னா ஒரு லைக் நம்ம டிஓபின்னு எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேஸ் அதுக்கு இருக்குல்ல, ஒரு ஷார்ட்டுக்கும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல சார். ஸோ அந்த படத்துக்குள்ள போகும்போது உங்களோட மைண்ட் செட், கதை கேட்டிருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுதுங்கிற ஒரு இது, அது எப்படி இருந்துச்சு? அந்த படம் நான் மில்டன் சாரோட டிராவல் பண்ணிட்டே இருந்ததுனால, அது கூடவே இருந்தேன், ஸ்கிரிப்ட் எல்லாமே கூடவே இருந்ததுனால அது ஒரு நியூ என்ட்ரி எல்லாம் இல்லை. ஓகே, அது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் கூட. ஸோ சாரும் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க, ஸோ பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது ஒரு பெரிய பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, டியூரேஷனே பெருசு, பட்ஜெட்டாகவும் ரொம்ப பெருசு, ப்ளஸ் ஒர்க்காகவும் அது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ரேசியாக இருக்கும், கார் சேசஸ் நிறைய இருக்கும், ஸ்டண்ட் நிறைய இருக்கும். ஒரு கார் சேசிங் போட்டோ தான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த கார் சேசிங்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். ஐ திங்க் இது மாதிரி யாரும் இங்கே எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதுக்கப்புறம் கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன் நிறைய இருந்தது. ஏன்னா டேரக்டருக்கு அந்த விஷயம் இருந்தது, இந்த படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறோம், பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ பண்ணுறோம், நம்மளோட பெஸ்ட் என்னவோ கொடுக்கணும், அதை கொடுத்துடணும், அந்த ரேசியான ஒரு ஸ்கிரிப்டை விஷுவலாகவும் கொடுத்துடணும் அப்படின்றதுல சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க.
ஸோ அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூம் தான் நம்ம பண்ணுது. ஸோ அவங்க நம்ம ப்ரீ ஒர்க்ஸ் பண்ணியிருப்போம். என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சு சார்? மெயின் திங் வந்து மெயின் இந்த ஷார்ட்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன மாதிரி இந்த ப்ரிப்பரேஷனா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி ஷார்ட் இஸ் மணி, எவ்ரி மினிட் இஸ் மணி அப்படின்ட்டு அதுதான் சினிமாவே. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப அங்கே போய் சான்சஸ் எடுக்கிறதோ, அங்கே போய் ட்ரையல் பார்க்குறதோ, ஒன் டே எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற சான்ஸே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் மேட்டர்ஸ். அப்படின்னால நம்ம வந்து ஒரு ப்ரிவியூஸ் பண்ணோம். இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு டாய் கார்ஸ்லாம் வச்சு கொரியோ பண்ணுவோம். இப்படி இருக்கணும், இந்த கார்ஸ் இருக்கணும், இப்படி மூவ் ஆகணும், இந்த ஸ்பீடில் இருக்கணும், இந்த ரேம்ப் மேலே ஏறினா இந்த காரோட அப்போ கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேமரா, ப்ளஸ் ஆர்டிஸ்ட் இதில் அதை கரெக்டான பொசிஷனில் காட்ட முடியும், கரெக்டான ஆங்கிள்ஸு, ப்ளஸ் முக்கியமான விஷயம் ரிக்கிங்ஸ் நிறைய இருந்தது இந்த படத்தில். ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். எல்லாமே மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஷாட்டுமே. ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸோடு சேர்த்து பேசுவோம். கேமரா ரிக்ஸ் ப்ளஸ் ஆர்டிஸ்டோட சேஃப்டி, ஆர்டிஸ்ட்க்கு ரோப் போட்டு பண்ணுறோன்னா எப்படி அதை சேஃப்டியாக பண்ணணும்னு அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே டைரக்ஷன் டீம், கேமரா டீம் ப்ளஸ் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் டீம் எல்லாமே அது டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ அதில் வர ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ப்ரிவியூஸாக பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மெயின் போர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிவியூஸ் பண்ணியிருந்தோம். ப்ரிவியூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிளியர் பிக்சராக கிடைக்கிது. ஸோ நம்ம இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி தான் இத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்க போது, இந்த மூவ்மெண்ட் இருக்க போது, கேமரா ஆங்கிள்ஸ் தான் நம்ம இப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இத்தனை கேமராஸ் இன்வால்வ்டாக இருக்குது, இதில் ரிஸ்க் இவ்வளோ இருக்குது, நம்ம அதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணோன்ற அந்த ப்ரிவியூஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருந்துச்சு. பட் இங்கே பத்தேன்றதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷாட்ஸ் இருக்குது. இதில் விக்ரம் சார் பற்றி சொல்லுங்கள். அவர் எவ்வளோ விக்ரம் சார் வந்து ஆல்ரெடி ஒரு பயங்கர ஒர்க்கர்னு எல்லாருக்கும் தெரியும். லெஜெண்ட் அவர். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். அவ்வளோ ஈஸியாக ஒரு நியூ கம்மர் மாதிரி. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி மூடியாவோ இல்லை ஒரு மாதிரி இதுவாக இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும் செட்டில். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா பண்ணலையான்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் தே நோ தட் ஹவு டு ஹேண்டில் த செட் அப்படின்னு இருக்கும். செட்டுக்குள்ளே வந்தாலே செட்டில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஈஸி பண்ணிடுவாங்க. அவங்களோட பிஹேவியர்னால ஈஸி பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஒரு இன்னும் ஈஸியாகிடும் செட் ஆன் ஸ்பாட்டில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அவர் அப்படி தான் இருப்பார். செட்டுக்கு ஃப்ரேம்குள்ளனா அதான் அவர் இப்படி தான் அன்னியன் அம்பி அப்படி பிரிக்கலாம். அவர் ஃப்ரேம்குள்ளே வந்தாருன்னா வேற மாதிரி ஒரு நிற்பார். வெளியே வந்தாருன்னா சாஃப்டாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு லைட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ட்ராலியெல்லாம் தள்ளுவார், லைட்டு தர்மோக்கோல்லாம் பிடிப்பார். நான் பண்ணுறேன் இதுவா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார், நீங்கள் பண்ணக்கூடாது சார், இதெல்லாம் ஏன்டா பண்ணக்கூடாது, நான் பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவர் இருப்பார். ஸோ அப்படி வந்து நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். அது அவங்களை ஹேண்டில் பண்ணுறதும் செட்டை ஹேண்டில் பண்ணுறதும் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்காது. ஸோ ஈஸி ஆகிட்டோம்னா ஒர்க் மேலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம அப்படி போயிடலாம். ஸோ இதுதான் விக்ரம் சார் வந்து சொல்லவே இல்லை முடியாது, அவ்வளோ சூப்பர் தான் அவர். இப்போ சாம் சமந்தா மேம் எடுத்துக்கிட்டாலும் இதில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டண்ட்டுக்குள்ளெல்லாம் வந்தாங்கல்ல, இப்போ பண்ணுறாங்க. அப்போ இப்போ இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்கங்கிற ஒரு இது இருக்குல்ல. அன்னைக்கே 10 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருந்துச்சு, ஆக்ஷன் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? நம்ம வந்து சினிமா பர்சன் அந்த படத்தில் வரும்போது நாங்களே அது எதிர்பார்க்கல. கேலிபர் ஷீ இஸ், ஏன்னா ஷீ இஸ் வெர்சடைல். ஒரு லவ் கேர்ளாக பார்த்துருக்கோம், சாஃப்ட் அழகாக க்யூட்டாக எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வேர்ஷன் வந்து நாங்களே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி டேரக்டரோட ஐடியாஸ் சொன்னதுக்கப்புறம் ஷி வாஸ் வெரி மச் ஹாப்பி வித் தட். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க கார் ஓட்டணும், சேசிங் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, நைஃப்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். அவங்க வந்து அதுக்காக இப்போ பர்சனலாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க, மாஸ்டர்ஸ்கிட்ட வச்சு பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஷி வாஸ் இம்ப்ரூவைசிங் அவர் கேரக்டர். இந்த மாதிரி கிளாத் இருக்கலாம், இந்த மாதிரி மேக்கப்ஸ் இருக்கலாம், இங்கெல்லாம் பல்லுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேறு மாதிரி தெரியறதுக்காக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மெனக்கெட்டு தான் பண்ணாங்க. ஸ்பாட்டில் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். நம்ம யூஸ்வலான ஒரு ஹீரோயின் பார்த்துருப்போம்ல, அதுலேருந்து டோட்டலாக அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. நம்ம ரெடி டு ஒர்க், இம்மீடியட்டாக ஷார்ட் ரெடினா இம்மீடியட்டாக அவங்க ஆக்ஷன் உள்ளே இருப்பாங்க. குதிரை ஏறணும்னா டெஃபினட்டாக அவங்க உடனே அதை பண்ணுவாங்க, ஜம்ப்னா உடனே ஜம்ப் பண்ணுவாங்க, ரோல்னா உடனே ரோலாக இருக்கும். ஸோ 2 பேரும் வேற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி அவங்க அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்து, ஏன்னா அவங்க ரெகுலர் ஜிம் பண்ணுறவங்க அப்படின்றனால முன்னுமே இதுக்கான ஸ்பெஷல் ப்ராக்டிஸுமே அவங்க எடுத்தாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. அவங்களோட அன்பிலியபிள் தான் அவங்க. அதுதான் தொடர்ந்து இப்போ ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதோட தான் நமக்கு பார்க்க முடியுது. இந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் படம், த்ரில்லர் படம் அந்த மாதிரி தானே. இப்போ குற்றம் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி படங்கள் தானே. கலர்ஃபுல் படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் ஏன்னா இந்த போட்டோ உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்னா
செலிப்ரேஷன் வித் கலர்ஸ் தான் கேப்ஷன் போட்டிருக்கீங்களா, அதனால கேட்டேன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த படமே ஒரு செலிப்ரேஷன் தான். ஒரு அந்த படத்தோட நோஷனே, ஏன்னா ஸ்கிரிப்ட் நாங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் படமாக இருக்கணும். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு எப்போ எடுத்து பார்த்தாலும் அந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக, கலர்ஃபுல்லாக ஒரு சார்மிங் படமாக இருக்கணுன்றதுல டீமே இன்வால்வ் பண்ணி தான் அதில் ஒர்க் பண்ணுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டுமே கம்போஸ் பண்ணும்போதும், ஏன்னா டிக்யூ மாதிரி ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன். இப்போ தமிழில் வந்து ஒரு பெரிய படம் 25th ஃபிலிம் வேறு இருக்குது. ஸோ அந்த படத்தை ஒரு பெஸ்ட் படமாக டிக்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்கிரிப்டுமே அதுக்கான இருந்தது. ஒரு மாடர்ன் டெக்கி கைஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட அப்பியரன்ஸ், ஆட்டிடியூட்ஸு, காஸ்டியூம்ஸ், பிஹேவியர்ஸ், லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பெர்ஃபார்ம், என்ன மாதிரி நடந்துக்குவாங்கன்றது எல்லாமே நாங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நாங்கள் இன்புட்டாக கொடுத்துருந்தோம் டிக்யூ சார்ட்டு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. டிக்யூ சார் பெரிய ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் எந்த கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்படியே 100% அவரை மேட்ச் பண்ணுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். நார்மலான ஒரு பையனாக இருப்பார். நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டர் டிசைன் சொன்னால் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ், பாடி லாங்குவேஜ், கண்ணு எல்லாமே அவர்கிட்ட வந்து நிற்கும். அது பார்க்கும்போதே ஒரு ஸ்டன்னிங் லுக்காக இருக்கும். இப்போ இருக்கிற படங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அவரோட படங்கள். அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அதுவே எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங் இல்லை, ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ இஸ் வெரி பெஸ்ட். நம்மளோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியும் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணி ஒரு ரிச் லுக்காக கொடுக்கணுமோ அப்படி பிளான் பண்ணதான். இதுதான் நீங்க இவ்ளோ கலர்ஸ் வச்சு பண்ற ஃபர்ஸ்ட் படம். அது எப்படி இருந்துச்சு? இந்த த்ரில்லர் மட்டும் பண்ணிட்டு இதுக்கான ஒரு டிஃபரன்ஸே இருக்குல்ல சார். நம்ம பார்த்து லைக் இந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஆயிருக்கும். ஃபுல்லா கலர்ஸ்னு சொல்லும்போது எப்படி ஒர்க் ஆச்சு மைண்ட்? அது ஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு இருக்கிற இன்வால்வ்மெண்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு ஒன்ஸ் கிடைச்சா அதை ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது, டைரக்டரோட விஷனை நம்மளோட விஷனில் அதை பூஸ்டப் பண்ணி விஷுவலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நம்மளோட மைண்டில் வச்சுக்கிற பண்ணுற இமேஜினேஷன் அந்த ஒர்க் தான். ஸ்கிரிப்டை வந்து இந்த படத்தில் எப்படி வேணால் எடுக்கலாம், எந்த ஒரு மூடில் வேணால் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஃப்ரேமிங், இந்த மாதிரி கலர்ஸ், இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்குது. அது நம்மளோட ஒர்க்ஸ் அண்ட் இமேஜினேஷன் தான். ஸோ பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் இந்த படத்துக்கு அப்படின்றது உட்காந்து பிளான் பண்ணி ப்ளஸ் அது டீமோட ஜாயின் பண்ணி அது ப்ரொடக்ஷன் கொண்டு வருது. எனக்கு எந்த சீன்ஸ் சார் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சார்? கடைசியில் அவங்க போவாங்கல்ல, நார்த் ஈஸ்ட்டுக்கு தானே போவாங்க, அந்த ஃப்ரேம் வேற லெவல் ஃப்ரேம் சார். அது மாதிரி உங்களுக்கு அந்த படத்தில் லைக் இன்னொரு ஃப்ரேம் துல்கர் சாரும் ரக்ஷன் அவரும் லைக் தெருவில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த ஒரு சீனும் லாரியில போற சீன் கூட நல்லா இருக்கும். நிறைய சீன்ஸ் அது நல்லா இருக்கும். கார், அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வீட்ல இருந்து வெளியே ஆட்டோமேட்டிக்கா வரும், இவங்க 2 பேரும் மூவ் பண்ணி வருவாங்க. ஏன்னா இந்த படத்துல அந்த ஷாட் பர்டிகுலரா நம்ம ரொம்ப யோசிச்சு எடுத்தோம். ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு ஆக்ஷன்லாம் கிடையாது, ஐ மீன் ஃபைட் ஆக்ஷன் கிடையாது. பட் ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஹீரோவை ஆக்ஷன் இல்லாம இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல எப்படி ஹீரோயிக்கா காட்டுறது அப்படின்றதுல நிறைய ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ ஒரு காரை வச்சு ஒரு ஹீரோவை எப்படி ஹீரோயிசம் பண்றது அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும். ஒரு காரை பில்டப் ஆகிற வச்சு ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணி கேட் ஓப்பன் ஆகும், கார் ரோல்ஸ் ஆகி வரும். வந்தால் இவங்க 2 பேர் இப்படி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பந்தாவா கண்ணாடி எடுத்து அப்படி போட்டு வருவாங்க. ஒரு ஹீரோ மூமெண்ட் தியேட்டரில் அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பிளாஸ்டான சீன் அது சார். அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லும்போது அவர் இவங்களை பார்க்கறதுக்காக அங்கிருந்து டெல்லி வந்துட்டு ஒரு குட்டி ஏதோ வண்டியில வந்து இறங்குவார் சார். அதுவே சூப்பராக இருக்கும். அந்த சீனே மாசா இருக்கும். ஆமாம் அந்த சீன் அப்படிதான். அந்த சீன் வந்து என்னன்னா, அது ஆக்சுவலாக முதல்ல பிளான் வந்து ஒரு சடனாக ஹேப்பனிங் இருந்தது. பட் அது பத்தல. ஒரு சடனா ஜஸ்ட் லைக் தட் மீட் பண்ணா நல்லா இருக்காது. அதுல ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் வேணும். துல்கர் மாதிரி ஒரு ஆக்டரை சார்மிங்கா ஹீரோயிசமா காட்டணும். ஏன்னா திருப்பி சொல்ற மாதிரி ஆக்ஷன் படம் கிடையாது. ஸோ பட் ஹீரோயிசம் காட்டணும். சார் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, அங்க இருக்கிற லோக்கல் ஒரு ஆட்டோ ஒன்று இருந்து, ஸோ இதுல வந்து பந்தாவா அப்படி வந்து இறங்கினா எப்படி இருக்கும், அதுல இருந்து மாசா இறங்கி கண்ணாடி போட்டு ஒரு ஹீரோயின் முன்னாடி தன்னை ஏமாத்திட்டு போன ஒரு ஹீரோயின் முன்னாடி பந்தாவோட நின்று இருக்கோம்னா, அப்படி ஒரு நாங்கள் ரெக்கி பார்க்கும்போது பிளான் பண்ண விஷயம் தான். இன்னொரு சீன் இல்லைங்க சொல்லும் போது ஒன்னா ஞாபகம் வருது. அவங்க கடைசியில் அந்த பைக் மற்ற பைக் கூட ஜாயின் ஆகும்ல சார், அந்த சீன் அந்த மியூசிக்லாம் வரும்போது இருக்கும், ஒவ்வொன்னா ஞாபகம் வருது. இன்னொரு சீன் சேம் மூவி. ஆமா, ஜிவிஎம் சார். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷாட் வித் ஜிவிஎம் சார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் மெமரபிள். ஏன்னா ஜிவிஎம் சாரோட படங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் ஊர்ல இருக்கும்போது காக்கா பார்க்கறதுக்கு டெய்லி ட்ரெயின் ஏறி வந்து தேவி தியேட்டர்ல ஃப்ரண்ட்ல உட்காந்து படம் பார்த்துட்டு வீட்டுக்கு டிராவல் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பார்த்த ஒவ்வொரு படங்களும் நான் அப்படிதான் பார்த்துருக்கேன். எல்லா படங்களும் சார், காக்கா, மின்னலே, வேட்டையாடுகள் எல்லாமே. ஸோ ஜிவிஎம் சாரோட நான் வந்து இன்ஸ்டியூட் படிக்கும்போது, ஓப்பனாக சொல்லணும்னா இன்ஸ்டியூட் படிக்கும்போது சார் வந்து அங்கே தான் இருந்தாங்க. பக்கத்தில் காண்டாகம்னு ஒரு அங்கே தான் அவரோட வீடு.
நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் இருக்கும். அப்போ வந்து டெய்லி சாரோட கார் இப்படி போவோம். அவர் லஞ்ச் போவார்னு நினைக்கிறேன். டெய்லி அந்த கார் ஒன்று போவோம். கலர் கூட ஞாபகம் இருக்கும், ஆடி டார்க் ப்ளூ. அந்த கார் டெய்லி அந்த கார் பார்க்கறதுக்காகவே நான் நின்றுருவேன். நீ இப்போ சார் போவார் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு மெமரி. ஏன்னா அப்படிதான் சாரை வந்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சார் கூட ஒர்க் பண்றது வந்து இந்த மாதிரி சாருக்கு ஒரு ஃப்ரேம் எப்படின்றது நான் நினைச்சு கூட பார்க்கல. டைரக்டா பார்த்திருப்போம். டைரக்டரா நம்ம அவர் சீன் வச்சு நம்ம விஷுவலா பார்த்திருப்போம். அவரே நம்ம ஒரு சீன்ல காட்டுறோன்றது எனக்கு ரொம்ப அது என்ன சொல்ல முடியல. அப்படி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். சாருமே ஸ்பாட்ல வந்துட்டு நான் வந்து ரொம்ப பேசியிருக்கேன் சார். நான் யூஸ்வலா அவ்வளோ பேச மாட்டேன். சார்கிட்ட நான் பேசுறேன், நான் உங்களோட இப்படியெல்லாம் பார்த்து உங்களோட படத்தை ரசிச்சிருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ்மே அவர் சூப்பரா கன்வே பண்ணுவார். லவ், எமோஷன்ஸ், ஒரு லவ்வருக்குள்ள இருக்கிற அந்த இன்டிமேசி எல்லாம் சூப்பரா கன்வே பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பேன், சார் இப்படி சார் இந்த ஷார்ட்ஸ் வைக்கிறீங்க, நான் உங்க படத்தை பார்த்தா மோஸ்ட்லி நான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, இல்லை பாஸ்கர் இது இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணுவேன், ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் these characters, they will understand அப்படின்றது அவரோட ஸ்டைல்ல சொல்லுவார். ஸோ அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவே இருக்கும். பியூட்டிஃபுல். இந்த கதை இன்ஸ்டிடியூட் கதை சொல்லியிருக்கீங்களா? அதுவும் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாரு? இஸ் வெரி ஹாப்பி. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி. ஓகே. ஏன்னா அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கும் நான் தெரியாம போய் பார்ப்பேன். நிறைய படம் சைலண்டா போயிட்டு ஓப்பனா நின்று வாட்ச் பண்றது, என்னவா பண்ணுவாங்க, எப்படி அவங்க ஷூட் பண்றாங்க, ஆன் ஸ்பாட்ல எப்படி ஒர்க் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு ஸ்பாட்டா இருக்கும் அவரோட ஸ்பாட். சூப்பர் சார். ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லான படம் முடிச்சு நம்ம அடுத்து இவர்கிட்ட வருவோம், எஸ்கே சார்ட்ட வருவோம். டான் அதுவும் ஒரு மாதிரி பிளாஸ்டா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். எஸ்கே சார் வந்து நான் வந்து ஹீரோ படத்துக்கு நான் ஒரு சின்ன கிளாஷ் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக. அப்போதான் பார்த்துட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்றேன். அவங்க அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, பிரதர் சூப்பரா பண்றீங்க, வில் மீட் அப்படின்னு போயிட்டாங்க. ஜென்ரலா ஒரு டாக் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்துட்டு ஒன் டே கால்டு த்ரூ ஃபோனில் அவங்க மேனேஜர்ஸ் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி மீட் பண்ணோம், ஆஃபீஸ் வாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, பயங்கர சர்ப்ரைசிங்காக சொல்ல முடியல. அந்த இது போனால் மீட் பண்ணால், இல்லை பிரதர் இந்த மாதிரி சார் அடுத்து ஒரு படம் பண்ணுறாங்க, உங்களோட நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும், அவ்வளோதான் ரெடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, சும்மா ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போனாங்க, வில் மீட் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் அந்த ஒரு இது அவங்க அடுத்து நம்ம கூப்பிட்டு படங்கள் பார்த்து நம்மளை வாட்ச் பண்ணி கூப்பிட்டு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. இதுவுமே ஒரு கலர்ஃபுல், எங்க பார்த்தாலும் கலர்ஸா இருக்கும். இன்னொன்னு மோஸ்ட்லி எல்லா சீனிலுமே கும்பலா ஆள் இருப்பாங்க. சோ அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணி? ஆமா, டான் படமே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா மாசா இருக்கும் அந்த படமே. ஒரு ஃப்ரேம்ல மினிமம் ஆர்டிஸ்டே ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம்ஸ். அந்த படமே இது அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா அவ்வளோ பேஜ்க்கு நம்ம பொசிஷனிங் பண்ணணும், லைட்டிங் பண்ணணும், அதுக்கான கேமரா மூவ்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அது கூட்டத்தில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து எலிவேட்டடாக தெரியணும், அவங்க டாமினண்ட்டாக இருக்கணும். அதுக்கான லைட்டிங்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ், மூவ்மெண்ட்ஸ், மற்றது யாரும் டாமினண்ட்டாக வந்துடக்கூடாது. கலர்ஸில் வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அட்டென்ஷன் வந்து அங்கே போயிடும், ஆர்டிஸ்ட் மேலேயோ சீன் மேலேயோ இருக்காது. ஸோ வந்து நான் வந்து அந்த படம் ஆரம்பிக்கும் போது நம்ம காஸ்டியூம் டிசைனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தோம், இதில் வந்து கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஜூனியர்ஸ் யார் வந்தாலும், கோ ஆர்டிஸ்ட் யார் இருந்தாலும் கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம டிசைன் பண்ண கலர்ஸும் நம்ம அலோவ் பண்ணுற கலர்ஸ் மட்டும்தான் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம், எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்படியே ஜூனியர்ஸ் வந்தாலும் அவங்கள வேற மாற்றி காஸ்டியூம்ஸை மாற்றி அப்படி பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணுறது தான் அது ரொம்ப சேலஞ்சான விஷயம் தான் டான் போட ஆக்சுவலி. சார் எஸ்கே சார் பற்றி சொல்லுங்கள், அந்த செட்டில் அவர் எப்படி இருந்தார், அவரோட உங்களுக்கு அவருக்கான கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கு? எஸ்கே நீங்கள் வெளியே பார்க்குறீங்களா, அதே தான். அந்த படமே ஒரு காலேஜ் படம் தான், எல்லாமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். காலேஜில் ஜாலி ஃபன் பண்ணிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு கேரக்டர், ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படிதான் ஸ்பாட்லேயுமே இருப்பாங்க. இவர்கிட்டயுமே அந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, செட்டை ஈஸியாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, எஸ்கே சார் இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா சார் இருக்காங்க, சூரி சார், சமுத்திரக்கனி, எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், முனிஷ் கனதன், காளியான, எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஏன்னா அப்போ அந்த செட்டே அப்படிதான் ஃபன் பிளாஸ்டா இருக்கும். ஃப்ரேம்குள்ள நடிக்கிறாங்க, எமோஷன் சீனா இருந்துச்சு, முடிஞ்ச கட் பண்ணா ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணும், அப்படி இருப்பாங்க. இது சொல்லும்போது அந்த சீன் காலேஜ்ல இருந்து அந்த சீன் அது எப்படி சார் இருந்துச்சு ஷூட் பண்ணும்போது? அது டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நாங்க படிச்சு அதுக்கான ஒர்க் பண்ணும்போதே அப்பயே தெரிஞ்சுது இந்த சீன் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த சீன் செட்ல எடுக்கும் போது நைட்ல ஆல்மோஸ்ட் ஒரு டுவர்ட்ஸ் மிட் நைட் தான் அந்த சீன் எடுத்துட்டு இருந்தோம்.
மிட் நைட்ல எடுக்கும்போது செட்டே வந்து பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு அது நிறைய டேக்ஸ் போச்சு. ஏன்னா யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களுக்கே சிரிப்பு வந்துருது. யாராலையும் விஸ்கிஸ் எல்லாம் சிரிச்சு விழுந்துட்டாரு. அப்படி இருந்துச்சாங்க. என்னாலுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நான் கேமரா ட்ராக் போட்டு கேமரா வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஃபியூ ஷாட்ஸ் நான் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டேன். ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அது ரொம்ப டஃப்பான சீன் வேற. நார்மல் டைலாக்னா பரவாயில்ல, காமெடி பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். பிளஸ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசி பண்றது ரொம்ப டஃப். நானே நிறைய தடவை சிரிச்சிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ ஆர்டிஸ்ட் டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு. நான் வந்து ஃபுல்லா பிளாக் கிளாத் எல்லாம் என்ன மூடி, கேமரா மூடி, ஃபேஸ் மூடிட்டு, ஃப்ரேமே பார்க்கல சில இடத்துல. நான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்காம அப்படிதான் ஷூட் பண்ணுவேன் சீனு. எம்மடி எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்து எஸ். ஜே. சூர்யா சார் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அதுல ரொம்ப வித்தியாசமா ஜாலியா இருப்பாரு அவரு. அவரை பத்தி சொல்லுங்க சார். வந்து பயங்கர ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் கேட்குறோன்னா 10 விஷயம் கொடுப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்பிரசிவா இருக்கும், அவ்வளோ மாடுலேஷன்ஸ் இருக்கும். இந்த சீன் நாங்கள் இந்த படத்தில் ஷூட் பண்ணுற ஒவ்வொரு ஷாட்டும், மோஸ்ட்லி ஒவ்வொரு ஷாட்டுமே சார் பேசி முடிச்சாங்கன்னா கூட இருக்கிற க்ரௌடு கிளாப் பண்ணும், இம்மீடியட்டாக கிளாப் பண்ணும். அது வந்து அதுவே பெரிய என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா அவரோட அப்படி ஒரு பர்ஃபார்மராக இருப்பார் அவர். ஹோல்ட் பண்ணும், மொத்த க்ரௌடுமே செட்டுமே ஹோல்ட் பண்ணிடுவார். ஒவ்வொரு சீனுமே அப்படிதான் இருக்கும் அவர் கூட ஷூட் பண்ணுறது. அன்பிலீவபிள். ஏன்னா அவரும் பெரிய டைரக்டர். அவர் படங்கள் பார்த்தெல்லாமே பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கும். டெக்னிக்கலி இஸ் நோஸ் வெரி வெல். ஒரு செட்டையும் ஒரு சீனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் கரெக்டாக எல்லாமே தெரியும், லைட்டிங் தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக புரியுதா, கரெக்டாக இருக்கணும் நம்ம எல்லா ஒர்க்லையுமே. ஸோ அதுவே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். சார் இப்போ அந்த டான்ல முக்கியமாக அந்த பாட்டு சீனுகள்ல இன்னும் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் கலர் ஜலபுலஜங்க ஜலபுலஜங்க சொல்லவே வேணாம். ஸோ பாட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அந்த இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். எந்த வகையிலனா, இப்போ அணி இருக்காருன்னா சொல்லவே வேண்டாம், இஸ் கோயிங் டு பிளாஸ்ட் த சாங்ஸ். பட் நம்மளோட சேலஞ்ச் என்ன, அந்த அவரோட இதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு அளவுக்காவது விஷுவல் கொண்டு வரணும், அதை மேட்ச் பண்ணுற மாதிரி விஷுவல்ஸ் கொண்டு வரணும். ஸோ ஒரு கிராண்டியரையும் கலர்ஸையும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரோட படத்துக்கு என்னவா கலர்ஸ் எல்லாம், காஸ்டியூம்ஸாவோ ஃப்ரேமிங்ஸாவோ செட்ஸாவோ என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதை நம்ம மேக்ஸிமம் புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம். ஏன்னா அந்த சாங்குக்கு நம்ம மேட்ச் பண்ணால் தான் நம்ம அதுக்கு கொஞ்சமாவது காம்பீட் பண்ணி நம்ம விஷுவல்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ தான் அது ஆடியன்ஸ் போய் நல்லா ரீச் ஆகும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் என்னென்ன எப்படியெல்லாம் நிறைய கலர்ஸாக என்ன பிளான் பண்ண முடியும், ஜூனியர்ஸ்க்கு, டான்சர்ஸ்க்கு, செட் ஒர்க்ஸாக கலராக, ஒரு காலேஜில் நடந்த ஒரு கேலப்பான ஒரு சாங்காக இருந்தால் என்ன மாதிரி லைட்டிங் பண்ணலாம், பின்னாடி லைட்ஸ் நிறைய வச்சுருந்தோம், நிறைய பிளிங்கிங் லைட்ஸு, நிறைய ஃப்ளாஷஸ்ஸு, கலர்ஸு, பாப்அப்ஸு, அது மாதிரி நிறைய வச்சு உள்ள பண்ணதுனால அந்த சாங் வந்து ஜலபுலஜங் வந்து அந்த இயரோட சார்ட் பஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா டான்ஸ் ரீல்ஸ் ஃபுல்லா அதுவா தானே இருந்துச்சு. ப்ளஸ் பார்ட்டி சாங்லயுமே அப்படிதான். பார்ட்டி சாங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு சாங். அது வந்து கம்ப்ளீட்டா இந்த படத்தோட வேற ஜானர்ல இருக்கும். ஃபுல்லா வெறும் லைட்லயே ஃபுல் செட் பண்ணிருக்கும். நிறைய லைட்ஸ், சின்ன சின்ன லைட்ஸ், செட் ப்ராப் லைட்ஸ்லயே நிறைய பண்ணியிருந்தோம். மரமாவே லைட்டு, லீவ்ஸா லைட்டு, ஃப்ளோர்ல லைட்டு, ஃப்ளவர்ஸா லைட்டு, செட்டாவே அப்படிதான் பண்ணியிருந்தோம். நிறைய லைட்ஸ் வந்து சைனால இருந்து சின்ன சின்ன லைட்ஸ் நிறைய வர வச்சிருந்தோம். வர வச்சு அந்த செட் டிசைன், ஏன்னா யூஷுவல் லைட்ஸ்ல அது பண்ணோம்னா லைட் ப்ளீச் ஆகிடும், கலர்ஸ் ஓவர் டூ ஆயிடுச்சுன்னா ஃப்ரேம்ல அது நல்லா இருக்காது, ஆர்டிஸ்ட் மேலாம் அது லீக் ஆகிடும். ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டு லைட்ஸு, மேலே வந்து லேயர்ஸ் கோட்டட் லைட்ஸ் நிறையவே அதை வச்சு செட் பண்ணிடும். நிறைய டிஃப்ரெண்ட் லைட்ஸ் இருக்கும். அந்த பாட்டு வந்து சேலஞ்சிங் தான். ஏன்னா லைட் கொஞ்சம் ப்ளீச் ஆச்சுனாலும் சாங் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரொம்ப அந்த சாங் பர்டிகுலர் ரொம்ப சேலஞ்சான ஒரு சாங் தான். பியூட்டிஃபுல் சார். அதில் சிபி சார் பற்றி கண்டிப்பாக பேசி, உங்களோட காம்பினேஷன் எப்படி? சிபி சார் வந்து ஸ்வீட் பர்சன். அவங்க வந்து அவங்க ஸ்கிரிப்டில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாஸ் படம் கொடுக்கணுன்றது தான் ரொம்ப அவங்களோட எய்ம். அப்படிதான் இருக்கும். ப்ளஸ் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் கேரக்டரோட டிசைன் வந்து அவருக்கு ரொம்ப அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். ப்ளஸ் அந்த சீன் புல் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த சீன் புல் பண்ணுற எமோஷன் வாங்குறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் வித் டைலாக் கூட. அது வந்து அவர்கிட்ட பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உங்க படங்கள்லாம் பேசி கடைசியாக நம்ம கட்டா குஸ்திக்கு வரணும் இல்லையா? கட்டா குஸ்தி 2 சார். அப்போ உங்களுக்கு கட்டா குஸ்தி 1 பார்க்கும்போது என்ன சார் ஓடிச்சு அந்த படம்? கட்டா குஸ்தி 1 வந்து ஆக்சுவலி ஒரு ரோல்ஸ் ஃபுல் என்டர்டெய்னர். ஆமாம், ஃபுல் படமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நியூ டு டவுனாக இருக்கும் அந்த படம். யூஸ்வலாக ஒரு ஹீரோ படம் பார்த்துருப்போம். பட் ஹீரோ வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹீரோயின் சென்ட்ரிக்காக அவங்களுக்கு ஃபைட் சீன்லாம் வச்சு, அவங்கள மாஸ் எலிவேஷன் ஷாட்ஸ்லாம் வச்சு, அது ஒரு நியூ கைண்ட் ஆஃப் படம் தான். அப்பவே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. பட் எனக்கு தெரியாது நான் அந்த படம் செகண்டர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆஃபர் வரப்போகுதுன்றது தெரியாது.
ஸோ செகண்ட் பார்ட் வந்து ஆஃபர் வந்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் எனக்கு வந்து. அது சேலஞ்சிங்காக தான் இந்த படமே நான் எடுத்தேன். ஏன்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு, ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ரீச் அந்த படம், ஃபினான்ஸாகவும் நல்ல பண்ண படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து செகண்ட் பார்ட் வந்து எதுவுமே ஹிட் ஆகலை, எதுக்கு செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த படத்தை நம்ம எடுக்குன்னா இதை எப்படி நம்ம கன்ஃபார்மாக இந்த படம் ஹிட்டு கொடுத்தே ஆகணும். அதுக்கு நம்மளோட ஒர்க் என்னவா பண்ண போகிறோம், ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பட் அதை வந்து ரொம்ப ஓவர் டூம் பண்ண முடியாது, அந்த ஸ்கேலில் இருக்கணும், பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி ஒர்க் பண்ண தான் இந்த படம். இப்ப அந்த பாட்டு எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல, சம்பவக்காரி பாட்டு, எல்லாமே ரீல் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஷாட் பத்தி சொல்லுங்க சார். ஒயிட் சாரி கட்டிட்டு ஐஸ்வர்யா மேம் இருப்பாங்க. அந்த சீக்வென்ஸ் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சாங் இருக்கும், பிளஸ் ஒரு அது வந்து ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் அந்த மூடாவும் போயிடக்கூடாது, ஒரு என்ஜாயபிள் சாங்கா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும், பிளஸ் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இன்டிமசி இருக்கணும். அவ்வளவுதான் அந்த மூட்ல டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு என்ன காஸ்டியூம்ஸா இருந்தா சீன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சாங்காக போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணும். பேக்ட்ராப் வீடு செட்டு வந்து அந்த செட்டில் எடுத்தது சாங், வீட்டோட செட் கலர்ஸ் அது மாதிரி டிசைன் பண்ணி ஸோ அதுலேருந்து எலிவேட் ஆகிற மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து நான் ஒயிட் சாரி நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இல்லை ஹீரோயினுக்கு வந்து ஒயிட் சாரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஒரு நைட் மூடு, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும். சாங்குக்கும் அந்த சாரீ வந்து ஒர்க் அவுட் ஆகும். யூஸ்வலாக எல்லோ இல்லாமல் எல்லோ சாரின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அது இல்லாமல் ஒயிட் கொடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா ப்ளீஸிங்காக இருக்கணும் சாங், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ளே இருக்க ஒரு சின்ன ஃபன் கலந்து ஒரு சாங் இருக்கணும் அப்படின்னா ஒயிட் கொடுத்தோம். அந்த ஒயிட்டும் ரொம்ப அழகா செட் ஆச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஃப்ரேமே. லைக் ஒரு மாதிரி லைக் டல்லா அந்த ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ்ல வர மாதிரி அப்படி இருக்கும். எஸ். அடுத்த ஃபைட் சீன் பத்தி இங்க கேட்காம இருக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட்ல ஃபைட் சீன் நம்ம பார்த்திருப்போம், வெளிய நடந்திருக்கோம். இங்க 2 ஃபைட் சீன் இருக்கு, விஷ்ணு சாரோடதும் இருக்கு, ஐஸ்வர்யா மேமோடதும் இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபைட் சீன் விஷ்ணு சாருக்கு வந்து இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீரோயிசம் காட்டணும்ன்ற இது கால் எடுத்தோம் எல்லாருமே. ஸோ ஏன்னா ஃபுல் ஹீரோயினுக்கு மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல இருக்கு, பட் அது மட்டுமே இருக்கக்கூடாது, ஈக்குவலி அவங்க இருக்கணும். ஏன்னா ஹீரோ தான் மெயின் கேரக்டர் ஆக்சுவலி இந்த படம், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படம் போகுது. ஸோ அவருமே அந்த விஷயங்களை எலிவேட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஃபைட் சீன்ஸ் வச்சிருந்தோம், அதுக்கான போர்ஷன் நாங்கள் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் என்ன பெஸ்ட் பண்ண முடியும் சாருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஃபைட், ரொம்ப மெனக்கெட்டா அப்படி தூக்கி அடிச்செல்லாம் இருக்கும். ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற அவன் பொண்ணுக்காக, ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்காக தான் அந்த ஃபைட்டே இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தன்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட தன்னை பந்தா பண்ணிக்கணும், என் அப்பா யார் தெரியுமான்னு காட்டிக்கணுன்றதுக்காக ஒரு ஃபைட் இருக்கணும். ஸோ அதில் நிறைய ஹைட் ஸ்பீட் ஷாட்ஸாக வச்சு அவருக்கு ஒரு பில்டப்பாக ஒரு 10 ஷாட் இருந்தால் கூட ஒரு பில்டப் ஷாட்ஸாக வச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணி. இன்னொன்று அவங்க 2 பேரும் ஐஸ்வர்யா மேமும் விஷ்ணு சாரும் ஃபைட் பண்ற அந்த இருக்கு இல்லையா, அதில் அவர் கிஸ் பண்ணிட்டு அவர் தூக்கி போடுற அந்த சீன் எப்படி நடந்துச்சு? ஆமாம், டேரக்டர் ஸ்கிரிப்டாகவே அப்படி தான் வச்சிருந்தாங்க. பட் சேலஞ்சிங் வைஸ் என்னன்னா, யூஸ்வலாக லேடி ஃபைட்டுனா அது ஒரு கைண்டு, ஜென் ஃபைட்டுனா அது ஒரு கைண்டு, ஹஸ்பண்ட் அதுவும் லேடி ஜென் அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது ஜென்ரல் ஆடியன்ஸாவே எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ஃபைட்டு தான் அது. வீட்டுக்குள்ள எல்லாமே சண்டை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சுக்க மாட்டோமான ஒரு ஃபைட்டு யூஸ்வலாக எதிர்பார்ப்பான். அது வந்து இவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸ் பண்ணி ஒரு பெரிய பேக்ட்ராப்ல பண்ணும்போது கன்ஃபார்மாக அது பெரிய ரீச் இருக்குன்றது தெரியும். ஸோ அப்படி வரும்போது அந்த ஃபைட்டாக எப்படி எலிவேட் பண்ண முடியும், ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்கணும், எமோஷனாகவும் இருக்கணும், ஒரு மாஸாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி லைட் பண்ணலாம், என்ன காஸ்டியூம்ஸ் கொடுக்கலாம், பேக்ட்ராப்ஸ் எப்படி வைக்கலாம், அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அது வந்து ஸ்கிரிப்டில் எப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கணும் அந்த ஃபைட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேஷனாக இருக்கணுன்றது தான் டேரக்டரோட ஐடியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கலர்ஸ் எல்லாம் அதுக்கு மாதிரி ஒரு வார்ம் கலர்ஸாக ஆட் பண்ணும், மக்கள் பார்க்குறதுக்கு வைப்ரண்ட் கலர்ஸு, ஃப்ளாஷஸ்ஸு, பாப்அப்ஸு, ஃபயர்ஸு இப்படி ஆட் பண்ணணும். ப்ளஸ் மெயினாக ஆர்டிஸ்டான லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணிடணும். சாரி கட்டியிருந்தாங்க, ஆமாம், அது சாரி போகலான்னு டிஸ்கஷனில் நானும் சஜஷன் பண்ணியிருந்தேன், சாரி போகலாம். ப்ளஸ் அது வந்து ஒரு ரிமைன் பண்ணுற சாரியாக இருக்கும், ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாரியாக இல்லாமல் அது நோட்டிசபிள் சாரியாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சாரியவே வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். அதே ஐடியா வச்சோம்னா இங்கே அதுக்கான ஷார்ட்ஸை நம்ம பில்டப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஷார்ட்ஸ் போட்டு வந்தோம்னா அது ஈஸியாக ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், அந்த பில்டப்பும் இருக்கும் அப்படின்றனால அது ஒரு பாயிண்ட்டுக்கு அரைவ் பண்ணும். ஸோ அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ப்ளஸ் ரெட் கலர் சாரின்றது அந்த அக்ரெஷனும் இருந்துச்சு. ஒரு லேடி ஃபைட் பண்ணுறாங்க,
ஒரு மதர்லி லேடி ஃபைட் பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களோட கோவத்தை காட்டுறதுக்கு பில்டப் காட்டுறதுக்கு ஒரு ரெட் கலர் சாரி இருக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஹீரோக்கும் ஒரு ரெட் பேஸ்டாக கொடுத்துடணும். அவரும் ரொம்ப சட்டில் இதுவும் ஆகிடக்கூடாது, ஒரு ரெட் பேஸ்டாக இருக்கட்டும், ரெண்டு ஈக்குவல் மேட்ச்டாக இருக்குன்றது அப்படி கொடுத்துடணும். எல்லா ஷாட்ஸுமே ஒரே டேக்ல இல்லை சிலது வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா வந்து இந்த ஃபைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப். ஏன்னா நைட்டில் எடுக்கிற ஃபைட்டு. நைட்டில் வந்து நமக்கு ரொம்ப டைமும் டேயில் இருக்கிற அவ்வளோ டைம் பீரியட் கிடைக்காது, ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும். ப்ளஸ் நைட்டில் யூஸ்வலி பயாலஜிக்கலி நம்ம டயர்ட் ஆகிடும், ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிடும் ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃபைட் பண்ணி அவங்க டயர்ட் ஆகிடக்கூடாது. அவங்களுக்கான ஷார்ட்ஸு டைமிங் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ப்ளஸ் நம்மளோட கேமரா ரிக்ஸு ஹேண்ட்லிங், அவங்களோட ஹேண்ட்லிங்குமே ரொம்ப காஷியஸாக பண்ணணும். ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கேமராவோட மூவ்மெண்ட் சரியாக கேப்சர் ஆகலைன்னா ரீடேக் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா எல்லாமே கஷ்டமான ஷார்ட்ஸ். எல்லாமே சம்மர் சால்ஸ் இருக்கும், ஃப்ளிப்ஸ் இருக்கும், பேக் ஃப்ளிப் இருக்கும், தூக்கி அடிப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். அதுக்கு மாதிரி நம்ம கேமரா ஆங்கிள்ஸும் ப்ரீ ஒர்க் பண்ணிடணும். இப்போ ஐஸ்வர்யா மேமோட ஃபிட்னஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து நாங்களே அது சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அதுக்கு இது வந்து ஃபைனலாக தான் இந்த போர்ஷன் எடுத்தோம், ஃபைனல் எபிசோடா. அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு ஹோம்லி, ஒரு மதர், ஒரு ஒய்ஃப் அந்த ஜோன்ல தான் படமாவே ட்ரீட் பண்ணிட்டு வந்தோம். இந்த எபிசோடு வரும்போது ஷி காட் ட்ரெயின்ட் ஹர்செல்ஃப். அவங்க போயிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. கேரளாவில் ஃபைட் மாஸ்டரோட சேர்ந்து இதுக்கான ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் ஃபியூ டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிட்டு இந்த நாங்கள் அங்கேயே ஷூட் பண்ணியிருந்தோம். ஒரு கேமராஸ் வச்சு செல்ஃபோன்லேயே ஷூட் பண்ணி காட்டியிருந்தோம். இந்த சீன் இப்படிலாம் வரப்போகுது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்க போகுது, டூப்ஸை வச்சும் அவங்கள வச்சுமே ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு மட்டும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க அவங்க. மாசன் சக்சஸ், அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆச்சு. கட்டா குஸ்தி பார்ட் 2 சக்சஸ் மீட்டிங் தான் எடுத்து போக போறீங்கல்ல, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ உங்க எல்லா படத்துக்கும் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஒவ்வொரு சீனும் நோட்டீஸ் பண்ணி, இப்ப நான் இல்ல, அது யாரு கேட்டாலும் இந்த படத்துல இந்த சீன் யாராச்சும் எடுத்து பேசுவாங்க. சோ அவ்வளவு நல்ல நல்ல சீன்ஸ் கொடுத்திருக்கீங்க. அடுத்து வரப்போற படங்கள், பெரிய படங்கள் இருக்கு இல்ல, அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் கூடிய சீக்கிரம் வந்துடும். நெக்ஸ்ட் மந்த் ஷூட். யாரு? ஒரு கன்னட படம். ஆமா, லைக் யூ வர்க்ட் இன் லைக் வேரியஸ் லாங்குவேஜஸ்ல. தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன் பண்ணிட்டு இருக்க, பட் அது ஷூட்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே, தமிழ்ல அடுத்து என்ன? தமிழ்ல தெரியல, சொல்றேன். சொல்ல மாட்டீங்க, அதுதான். ஓகே, எனிவேஸ், thank you so much சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much.